சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் நமக்கு என்று பிரத்யேகமாக கொடுக்கிறவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். மிக முக்கியமாக கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது முதலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஒரு குழந்தையாக வைத்து தொட்டிலில் வைத்து ஆரீராரோ ஆரோரா பாடுவது அல்ல. ஆண்டவர் பிறகு 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆண்டவர் நமக்காக இந்த பூமியிலே 33 வருஷம் வாழ்ந்தார். 30 வருடம் கீழ்ப்படிந்திருந்தார். 3.5 வருடம் ஜனங்களுக்கு போதித்தார். தெய்வ சித்தத்தை நிறைவேற்றும்படி பாடுகள் பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். ஆகவே எழுந்ததோடு மாத்திரமல்ல, 40 நாட்கள் மனைவருக்கும் காட்சி கொடுத்த பிற்பாடு இன்றைக்கு பரலோகத்திலே பிதாவின் வல்லப்பக்கத்திலே இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாம் கொண்டாடுகிறோம். சரிதானா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஒரு காரியத்தை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நான் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் இஸ் த ரீசன் ஃபார் எவரி சீசன் என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு காரண கர்த்தராக இருக்கிறார். அவர் தான் அனாதி தேவன். அவரே சகலத்தையும் படைத்த சர்வ சிருஷ்டி கர்த்தா. அவர்தான் பரலோகத்தின் மகிமையை தொடர்ந்து பூமியில மனுஷராக வந்து பிறந்தார். நம்முடைய பாவங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். மாத்திரமல்ல, நம்மை மீட்டெடுத்த பிற்பாடு நமக்காக இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக பிதாவிடத்துல நாம் தொடர்ந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக. ஆகவே as we celebrate the Christmas festival with joy and thanksgiving, let us remember the purposes of Christ's birth and what should be our response to this birth. அப்போ இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற பொழுது நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. பாருங்க, we should hear the voice of Jesus every day. அதுதான் பைபிள் நமக்கு சொல்லுகிற, கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம். வேதத்தை வாசிக்கிற பொழுது அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசுவதை கேட்டா நாம் பிழைத்திருப்போம், நாம் வாழ்ந்திருப்போம். அவர் பேசுவதை கேட்டா நல் வழியில நாம் நடப்போம், நல் வழியில போகும். ஆகவே அவர் நம்ம பேசுகிறது எதற்காக என்று சொன்னால், நம்மை சத்தியத்திலே பலப்படுத்தி உலக பிரகாரமாய் உலகத்தில் வரக்கூடிய பிசாசின் சோதனைகள், தீமைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி தான் இயேசுவின் சத்தம் இன்றைக்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. We should hear the voice of Jesus. அவர் பேசுகிறார். இன்றைக்கும் பேசும் தெய்வம் அவர். என்றைக்கும் பேசும் தெய்வம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தெய்வம். ஆகவே அவர் பேசுகிற பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் எதற்காக இந்த பூமியில மனுஷனாக பிறந்தார் என்பதை அந்த செய்தி உணர்த்தி கொண்டே இருக்கும். So he was born to destroy the works of the devil, which include பிசாசனுடைய வேலைகள் என்ன, இன்றைக்கு சதி திட்டங்கள் என்ன, பிசாசு கொண்டு வரக்கூடிய நாசமோசங்கள் என்ன, நான் உணர்வதே கிடையாது. பாருங்க, ஆங்கிலத்திலே அதை அழகாக எழுதியிருக்கிறார்கள். The evil things that the devil brings to the human being are the following. Number 1, sin, பாவம். Number 2, sickness, வியாதி. Number 3, sorrow, துக்கம், வருத்தம். Number 4, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய மிக இறுக்கமான மன நெருக்கடியான காரியங்கள். Number 5, நித்திய வாழ்வு. கடைசியாக அவர் என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிற அந்த omni present life. So தேவன் he is omnipotent, omniscient and omnipresent. சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தவர். அவர் என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய பிரசன்னத்தை நம்மிடத்திலிருந்து ஒழித்து விடுவதற்காகத்தான் பிசாசு நமக்கு பலவித சோதனைகளை கொண்டு வருகிறான். பாருங்க, we should not remain in the presence of Jesus Christ. We should not live in him. We should never follow his word. That is the will and plan of devil. So அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தான் இயேசு இந்த பூமியில் மனுஷனாக வந்து பிறந்தார். ஆனால் இன்றும் நாம் இந்த பாவத்தை உணராமல், பாவம் என்றால் என்ன என்று வாழாமல், தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அந்த காரணம் தான் நம் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய வியாதி, நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துக்கம், வேதனை, கவலை, நம் வாழ்க்கையில வரக்கூடிய இறுக்கமான நிலை. நிறைய பேர் இன்றைக்கு they don't understand what is depression, but they should undergo the depression. டிப்ரெஷன் என்றால் என்ன என்று அறியாமலேயே இன்றைக்கு டிப்ரெஷன்ல போராட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏனென்றால் தங்கள் நிலையை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. they don't want to change their attitude. அப்போ ஆண்டவருக்குள் வர பிள்ளைகள் வந்தா, இந்த பண்டிகைகள் கொண்டாட்டங்கள்லாம் வந்தா நாம் மாற்றிக்கொள்ள வேண்டாம். we should change ourselves. நாம் இருக்கிற நிலையில நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் கர்த்தருடைய பிரசன்னத்திலே வரும்படியாகும்.
ஆகவே ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறேன். When we listen to the voice of God, what happens? We know the purpose for which he came to the world. Then we should know what should be our response to his voice. அவருடைய வார்த்தைக்கு நம்முடைய பதில் என்ன, நம்முடைய செயல்பாடுகள் என்ன, நம்முடைய கீழ்ப்படிதல் என்ன, நம்முடைய obedience என்ன. வெறும் செய்திகளை கேட்கிறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, குதிக்கிறது ஆடுறதும் நல்லா இருக்கும். ஒரு சகோதரர் பார்த்தேன் நான் சமீபத்தில், ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு வந்தார். அவர் வந்த உடனே சொன்னார், அந்த சபைக்கு போன அந்த பாஸ்டர் அப்போ ஆரம்பிச்சுலேருந்து புரியுற வரைக்கும் கத்தினே இருந்த சவுண்டு, பயங்கர சவுண்ட்லேயே பேசுறாரு. இருக்கட்டும், அது அவர் கருத்து கொடுத்த கிருபை தான். ஆனால் அந்த 2 மணி நேரமும் ஃபுல் சவுண்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அமைதியான நேரம் வேண்டும், பொறுமையாக கேட்கிற நேரம் வேண்டும், நிதானமாக கேட்கணும், புரிந்து கொள்ளணும், உள்ளத்தில் வைக்கணும், பதிய வைக்கணும், அதை எடுத்து திரும்ப ஓய்வு நேரத்தில் அசை போடணும். அப்போ அதன்படி நம்ம வாழ ஒப்பு கொடுக்கணும். தட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். ஸோ இட் இஸ் நாட் மியர் ஷவுட்டிங் அண்ட் மேக்கிங் நாய்ஸ். உணர்ச்சி வசப்பட்ட காரியங்களில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே பரவசத்தில் இருந்துட்டு அப்படியே போயிடுறது, பரவசத்தை விட்டு கீழே இறங்கி வருது, பாதாளத்துக்கு போகிறது கிடையாது. என்றென்றைக்கும் ஒரே சமநிலையிலே தேவனுடைய பிள்ளைகளாக வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்ப நாட்களே நமக்கு வேணும். காதில் டம் வச்சு அடிக்கணும் தான், நல்லது தான், கத்தணும் தான், ஓகே, வெரி குட். ஆனால் அந்த ஆரம்பம் தான் கடைசி வரைக்கும் இருந்தால் என்ன பிரயோஜனம்? We should be just like a child. ஜீசஸ் மாதிரி இருந்து கொண்டிருப்போம். குழந்தையாக காலை கை ஆட்டிக்கிட்டு இருக்கோம், ஆறார பாடிட்டு இருக்க வேண்டியதுதான். இது பிள்ளைகள் எல்லாம் பார்த்து, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறா, இப்போ இன்னும் 3 மாதம் கூட ஆகலை. அந்த பையனை பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தா ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனில் வீடியோ காட்டும்பொழுதே அவன் குரலை கேட்டுட்டு அப்படியே அவ்வளோ ஆனந்தமாக கை காலை தட்டி உதச்சிட்டு இருக்கிறான். இதை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம் கடைசி வரைக்கும். ஆவிக்குரிய கிறிஸ்தவன்னா என்ன? ஆவிக்குரிய கிறிஸ்தவன்னா கடைசி வரைக்கும் இப்படியா இருக்கணும்? இல்லை. அமைதியாக வார்த்தைகளை புரிந்து கொண்டு இயேசு என் உள்ளத்தில் இருக்கிறார். I should every day examine whether he lives in my heart, in my thoughts, in my attitude, in my life, whether he is there. அப்போ அவர் சத்தத்தை கேட்க வேண்டும் பாருங்க. He came as light. நானே உலகின் ஒளி என்று சொன்னார். லைட்டா வந்தார். அவரை விசுவாசிகள் கெட்டு போகாதபடிக்கு அவர் நித்திய ஜீவனை பெறும்படி தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பாய் வந்தார், அன்பின் வெளிப்பாடு. அதோடு மாத்திரமில்ல, அவர் வாழ்வு நாட்களில் சொன்னார், நான் ஜீவனை கொடுக்க வந்தார். ஸோ ஜீசஸை நீங்க நினைச்சிட்டாலே இன்றைக்கு டோன்ட் லுக் அட் த மேங்கர், லுக் அட் ஹிம். ஹி இஸ் லைட், ஹி இஸ் லைஃப். அதை நீங்க பாருங்க. அந்த வாழ்க்கை ஜீவனை கொடுக்கிறவரை, ஒளியாய் வந்தவரை, அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவரை, மன்னிக்கிறவரை, அதை நான் பார்க்கணும். அந்த கிறிஸ்துவ அன்பு இல்லாததுனால நீ குடும்பங்களில சமாதானம் இல்லை, நம்முடைய சபைகளில சமாதானம் இல்லை, ஊழியர் மத்தியில் சமாதானம் இல்லை, ஊழியங்களில் சமாதானம் இல்லை, பொறாமை, காய்முகாரம், தற்பெருமை, மேட்டிமை, இப்படிப்பட்ட காரியங்களை போய் சேதப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஸோ ஜீசஸ் இஸ் தி சேம். அவன் தெரியும், எஸ்டர்டே, டுடே அண்ட் ஃபார் எவர் என்று சொல்லுவோம். பட் வெதர் வி ஆர் தி சேம் பீப்புள், வி ஷுட் நாட் பி தி சேம் பீப்புள். முதல்ல பாவத்திலிருந்து வெளியில வரணும், பரிசுத்தத்தில் வளரணும், மறுபடியும் இன்னும் அதிகமாய். அதனால தான் பைபிளில் முடிக்கிற காலத்தில் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வாசிச்சீங்கன்னா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்னவாகணும்? பரிசுத்தமாகணும். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆகவே நாம இன்னும் பரிசுத்தத்துக்குள்ளே வளரணும், தூய்மைக்குள்ளே வளரணும். ஸ்பிரிச்சுவலா we should grow in Christ. ஸோ இந்த பண்டிகை கொண்டாட்டங்கள் நம்ம வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இந்த ஒரு முன்னுரையோடு நான் தொடங்குகிறேன். 3 காரியங்களை சொல்ல பிரியப்படுகிற கவனியங்கள், தயவுசெய்து நல்ல கூர்ந்து கவனியங்கள். முதலாவதாக, ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. இன்னைக்கு நிறைய பேர், நான் கூட சின்ன வயசுல இருக்கும்போது நான் பார்ப்பேன், நான் ஏன் பிறந்தேன் என்று சொல்லி நான் நினைப்பேன், யோசிப்பேன். சில குடும்பத்தில் கஷ்டம் வருகிற பொழுது, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத இருக்கிற பொழுது, பல காரியங்களில் தோல்வி வருகிற பொழுது நம்ம என்ன நினைப்போம்? நான் ஏன் பிறந்தேன்னே தெரியல, நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம் என்று சொல்லி நம்ம நினைப்போம். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜன கூட்டம் இருக்கிறாங்க. நான் பிறந்த நாள் கொண்டாடவே மாட்டாங்க, நான் பிறந்த நாள் கொண்டாட மாட்டாங்க, செத்த நாள் தான் எனக்கு அப்படிமா. ஸோ தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி பிளான் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். தேவனுடைய திட்டம் நான் பிறக்க வேண்டும் என்பது பாருங்க. நம்ம பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், நம்ம அதை மாற்ற முடியாது. ஆனா பிறந்ததற்காக வருந்துகிறவர்களையும் நிறைய பேரை பார்க்கிறோம். அது போலவே வாழ்ந்த நாட்களில கூட they don't believe in Christ Jesus. உண்மையான கடவுளை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. போலியான காரியங்கள், மாய்மாலமான காரியங்கள் இருக்கிறோம். சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பாருங்க. பிகாஸ் அவங்க ஒரு ஷேப்ல வளர்ந்துருப்பாங்க, அதை விட்டு வெளியில வர தயாரா இருக்கிறதே கிடையாது. பட் கிரைஸ்ட் when he comes into our heart, நமக்குள்ள இருக்கிற இருள் அகன்று போகிறது பாருங்க. அதுதான் கிறிஸ்துமஸ் என்றாலேயே. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சரிதானா? மரண இருள் படும் தேசத்திலே வெளிச்சம் பிரகாசித்தது என்று நான் பார்க்கிறோம். இருள் போக்கத்தான் இயேசு வந்தார். அவர் சொல்லுகிறார், நானே உலகத்திற்கு ஒளி என்று சொல்லுகிறார் பாருங்க. அதனால அவருடைய சத்தத்தை கேட்போம். முதல்ல 4-5 வசனங்களை மாத்திரம் சொல்ல முடியும். நிறைய பைபிள் முழுவதும் சத்தம் தான். ஆதியாகமத்துல
தொடங்கி திருவெளிப்பாடு முடிகிற வரையில எல்லாமே அவர் சத்தம் தான் அங்கே கேட்கிறது வாசிக்கிற பொழுது. ஆனால் நாம எல்லாத்தையும் படித்து கொண்டு இருக்க முடியாது, கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. ஒன்றை நான் வாசிக்க போகிறேன். இன்றைக்கு நான் பார்க்கிற பொழுது வாய்ஸ் ஆஃப் அவர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற தலைப்பில் இயேசுவின் குரல் நமக்கு ஒலித்து கொண்டே இருக்கிறது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எதற்காக வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அது கவனிச்சு பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எடுத்து வாசியுங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல நல்ல மெய்ப்பனை குறித்த ஒரு காரியங்கள். யோவான் 10ஆம் அதிகாரத்தை 23ஆம் சங்கீதத்தோடு ஒப்பிட்டு வாசிக்கணும். எசேக்கியேல் புஸ்தகத்துல கூட உள்ள ஒரு அதிகாரத்தோடு ஒப்பிட்டு வாசிக்கணும். மெய்ப்பன், ஷெப்பர்ட், இயேசு கிறிஸ்து அப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அப்போ நான் எதற்கு வந்தேன், நானோ என்று சொல்லுகிறார் பாருங்க. அதுல ஒரு அந்த நானை அவர் இன்சிஸ்ட் பண்றாரு, அழுத்தி சொல்றாரு, ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்தார். ஜீவன் மாத்திரம் இல்ல, அந்த ஜீவன் என்னவா இருக்கணுமா, பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். இயேசு ஏன் பிறந்தார் பாத்தீங்களா? ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக பிறந்தார். நாம் வாழ்வு பெறும்படியாக பிறந்தார். நாம் வாழ்வு பெற்றால் மாத்திரம் பத்தாது, ஒரு பரிபூர்ண வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறைவுள்ள வாழ்வு கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தனுடைய வாழ்க்கையில வந்தார், குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். அதுதான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கார் என்பதற்கு அடையாளம். அப்ப இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கூட மன குமுறல், கலங்கள், பித்தளை பிதற்றல் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்க இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கவே இல்லை. இன்னும் உலகத்திலே இருக்கிறார்கள் பாருங்க. அதனால இயேசு ஏன் பிறந்திருக்கிறார் என்று பாத்தீங்கன்னா, நீங்களும் நானும் வாழ்வு பெற்றுக் கொள்ளும்படியாய் பிறந்திருக்கிறார். அது பரிபூர்ணப்படும்படியாக பிறந்திருக்கிறார், வந்திருக்கிறார். இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? இந்த வசனத்தை கேட்டிருக்கீங்களா? வாழ்நாளில் பல பிரசங்கங்கள்ல கேட்டிருக்கிறீங்களா? அதை உணர்ந்திருக்கிறீங்களா? இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த சத்தம் கேட்கட்டும். இயேசு அதற்கு தான் உங்கள் வாழ்க்கையில பிறந்திருக்கிறார் பாருங்க. ஆகவே இயேசுவின் சத்தத்தை நீங்கள் கேட்கிற பொழுது நாம் என்ன செய்யணும்? நாம் வாழ்வு பெறும்படி அவர் அண்டை வர வேண்டும். அந்த வாழ்வு பரிபூர்ணப்படும்படி அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவருள் வளர வேண்டும். அதுதான் நான் இன்றைக்கு முதலாவது அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இரண்டாவது பாருங்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியங்களை தொடங்குகிற பொழுது, தன்னுடைய பிரசங்க வேலையை ஆரம்பிக்கிற பொழுது, மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்கள் கேட்க வேண்டிய சத்தம் இதுதாங்க. ஆறாரோ இல்லைங்க, பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் எட்ட உட்காந்து நல்லா இருக்கும் ப்ளீஸ். ஹலோ, ஒருத்தர் டச் பண்ணாதீங்க, ஒருத்தர் அரை அடி கேப் விட்டு உட்காருங்க. அதனால காலம் நிறைவேறிட்டு, the time is fulfilled, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, the kingdom is near, the kingdom of God is near. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். பார்த்தீங்களா? கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் கேட்க வேண்டிய இரண்டாவது சத்தம், நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? மனம் திரும்பி இருக்கிறோமா? நாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறோமா? அப்போ தேவன் இந்த பூமியில மனுஷனாக வந்து பிறந்தது உங்களையும் என்னையும் மனம் திரும்பும்படியாக தம்முடைய வசனத்தை கொடுத்து, சுவிசேஷத்தை கொடுத்து, அதை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றும்படியாக வந்திருக்கிறார். அவர் இந்த பூமியில மனுஷனாக வந்து பிறந்தார். நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே, அவருடைய ராஜ்யத்திலே பிள்ளைகளாக பிறக்க வேண்டும் என்பதற்காக பாருங்கள். We should be born Christians in the kingdom of God. அதுதான் கிறிஸ்துமஸினுடைய இரண்டாவது காரியம். ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது, மனம் திரும்புங்க, சுவிசேஷத்தை விசுவாசிங்க, பரலோக ராஜ்யம் என்னவா இருக்கிறது? சமீபமாக இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது பாரு, கிட்ட இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் நாம என்ன செய்யறோம்? ஸ்டார் கட்டுறதுலையும், நம்ம வீட்டில் கொடி கட்டுறதுலையும், சீரியல் லைட் போடுறதுலையும், நம்ம வீட்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதை காட்டுவதிலையும், வாசப்படியில் ஒரு ஸ்டாரு, தோட்டத்தில் ஒரு ஸ்டாரு, தெருவில் ஒரு ஸ்டாரு, மேலே மெத்தியில் ஒரு ஸ்டாரு, எங்கெங்கெல்லாம் ஸ்டார் கட்ட முடியுமோ எல்லாம் கட்டி ஒரே ஸ்டார் மயமாக வைத்திருக்கிறோம். நாம whether we are stars shining for Christ, no. அதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். ஆனா இந்த ஒரு உணர்வை உண்டாக்கும்படி தான் இயேசுடைய சத்தம் கேட்கிறது. மனம் திரும்புங்க, சுவிசேஷத்தை விசுவாசிங்க, பரலோக ராஜ்யம் என்னவா இருக்கிறது? சமீபமாக இருக்கிறது. We don't know at what time we will die, we will go away from this world. பட் மனம் திரும்பி நாம விசுவாசித்து ஆண்டவருக்குள்ள இருந்தா அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருப்போம். இரண்டாவது சத்தம் அதுதான். மூன்றாவது சத்தத்தை கேளுங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாருங்க, ஒளியாய் வந்தவர் அவர். இவரை குறித்து தான் ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அந்த ஒளி வருகிறதை குறித்த ஒரு காரியத்தை, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
மரண இருள் படும் தேசத்திலே வெளிச்சம் உதித்தது, பிரகாசித்தது பாருங்கள். அதுதான் மிக முக்கியம். ஆகவே சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஒளி கொடுக்கும்படியாக வந்தார். நம்முடைய வாழ்க்கையில ஒளி இருக்கிறதா? வீட்டுல ஒளி இருக்கிறது, ஹாலில் சீரியல் லைட் இருக்கிறது, வாசப்படியில் சீரியல் லைட் இருக்கிறது, மத்தியில சீரியல் லைட் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஸ்டார் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தார். அந்த ஒளி எனக்குள்ளே இருக்கிறாரா? அது என் உள்ளத்துல இருக்கிறதா? என் முகத்துல அந்த ஒளி பிரகாசிக்கிறதா? என்னை காண்கிறவர்கள் இயேசுவை காண்கிறார்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வெளிச்சம், ஜீவ வெளிச்சம் என் முகத்திலே பட்டு அது பிரதிபலிக்கிறதா? whether people are able to see Jesus Christ in my life, in my face. மூன்றாவது சொல்லிட்டேன், கவனிச்சுக்கோங்க. நான்காவதாக பாருங்க, இயேசு அவளை நோக்கி சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சாவுன்னா என்னன்னு தெரியவே இல்லை, மரணம் என்றால் என்ன என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. மரணத்திலே ஒரு சடங்கு பண்ண முடியுமா? ஒரு பாரம்பரியமான காரியம் பண்ண முடியும்? செத்த பிற்பாடு we have no right about the life of that person who died. We have no right upon that. ஆனால் people don't believe it. ஏனென்றால் ஆண்டவர் சொல்ற, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருக்கிற என்னை விசுவாசிக்கிறவன் என்னென்றும் மரியாமலும் இருப்பான். ஹல்லேலூயா. மரணமே கிடையாது என்கிறார். அப்ப நீங்க எந்த மரணத்தை கொண்டாடுகிறீர்கள்? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு போகிறது, அவ்வளவுதான். ஆண்டவர் கொடுத்த ஆவி ஊதினாரே, ஜீவன் பெற்று ஜீவாத்மாக மாறுவதற்காக அந்த ஆவி போயிடுச்சு. ஆனால் ஆத்மா, that was created because of this mud and the spirit blown up by God. அதுலதான் ஆத்மா உண்டாகிறது. that ஆத்மா will never die. அன்றைக்கு உருவாகிற ஆத்மா மரிப்பதே கிடையாது. நீங்க என்ன பண்ணாலும் பண்ணுங்க, மரிப்பதே கிடையாது. அதனால்தான் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மா என்று சொல்வார்கள். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மா. அப்போ மரித்த விசுவாசம் இல்லாதவருடைய ஆத்மாவும் இருக்கிறது என்றதை புரிந்து கொள்றீங்களா? So that such of those people who never believe in Christ, who never believe in faith and all those things, when they die, what happens? அவங்க நிச்சயமா அவங்களுடைய ஆத்மா இல்ல, it is not alive, it is dead. அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம கேட்கிற போது பாருங்க, நானும் இப்படி சொல்றாரு பாரு, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ ஆண்டவர் வந்தார், அவர் லைஃப் கொடுக்கும்படி வந்தார், ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று. மறுபடியும் இந்த வசனம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறது, ஆனால் மறுபடியும் பிறத்தலை குறித்து பேசுகிறது. So we should be born again Christians. ஆவியினாலும் வார்த்தையினாலும் பிறந்தவர்களா இருக்க வேண்டும். அப்போ தாயின் வயிற்றில் பிறந்தோம், மாமிச இச்சையினாலே அந்த உறவிலே அந்த பிள்ளை பிறக்கிறது. ஆனால் நாம் வளர்ந்த பிற்பாடு, ஆண்டவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, பாவங்களை அறிக்கை செய்த பிற்பாடு, அந்த வார்த்தையும் ஆவியும் நமக்குள்ளே வருகிற பொழுது அது நம்ம மறுபடியும் பிறக்க செய்கிறது. பாருங்கள், இவர்கள் மாம்ச இச்சையினாலோ புருஷ சித்தத்தினாலோ பிறவாமல் தேவனுடைய ஆவியினாலே பிறந்தவர்கள் சொல்லி யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. ஆகவே நாம் மாம்சத்திலே பிறந்தவர்கள் கிடையாது, ஆவியிலே பிறக்க வேண்டும், வார்த்தையினாலே பிறக்க வேண்டும். அப்போ அப்படி பிறந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற முடியும். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்க சொல்ல முடியுமா, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா, அறிக்கை செய்ய முடியுமா? நான் மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம், என்னுடைய தகப்பன் பரமபிதா என்பதை விசுவாசிக்கிறீங்களா? கடைசியாக சத்தத்தை குறித்து ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மிக அருமையான ஒரு வசனம், வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இதய கதவை திறந்தா நான் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்து உங்களுக்குள்ளே நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் பாரு. இன்றைக்கு நாம் தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கேட்க வேண்டும். வாசற்படியில நின்று இதோ தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான் என்று சொன்னால் நான் பிரவேசிப்பேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்றார். அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே தேவனுடைய சத்தம் கேட்கிறதா? வாசற்படியில் நின்று தட்டி கொண்டிருக்கிறாரா? யோசனை பண்ணி பாருங்க. நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? சீரியல் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? செல்போன்ல வேற ஏதாவது கேம் விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா? இல்லை வேறு யார்கிட்டயாவது மணிக்கணக்கில் தொலைபேசியில் அறுத்து கொண்டிருக்கிறீங்களா?
தேவ நாமம் மகிமைப்படும்படியாக சொல்லுகிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சத்தங்களை எல்லாம் அணைக்க வேண்டும். இந்த சத்தங்கள் எல்லாம் அணைக்கணும். அணைச்சாதான் நம்ம கேட்க முடியும். நம்முடைய மனசை ஒருநிலைப்படுத்தணும். வேத புத்தகத்தை எடுத்து திறந்து வச்சு வாசித்தா அவர் பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். சத்தத்தை கேளுங்க, இதய கதையை தருங்க, வசனத்தை உள்ளே வைங்க. அந்த வசனம் உள்ளே வருகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருப்பார். உங்களோடு கூட ஜீவிப்பார், உங்களோடு கூட போஜனம் பண்ணுவார், உங்களோட நடப்பார், உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அப்பதான் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். When he lives in our heart, when he leads in our deeds, what happened? We succeed in every walk of our life. That is Christmas. அதுதான் கிறிஸ்துமஸ். இந்த சத்தத்தை நாம் கேட்டவர்களாக இருந்தா இன்றைக்கு அவர் ஏன் பிறந்தார் என்பதை இன்னும் சில வசனங்களோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியும். இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் அவர் பேசின வார்த்தைகள் தான். அப்போ அவர் பேசின வார்த்தைகளிலிருந்து நாம் பார்க்கிற பொழுது பாருங்க, அவர் நமக்கு ஜீவன் கொடுக்கும்படி வந்தார். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படி வந்தார். அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை மனம் திரும்பி சுவிசேஷத்தை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வந்தார். அவர் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று வந்தார். அவர் என்றென்றும் நமக்குள்ளே வாசம் வரும்படியாக என்றென்றைக்கும் நம்முடைய இதய கதையை தட்டி கொண்டே இருக்கிறார். உள்ளே அழைப்போமா? ஆனா உள்ளதான் ஒரு காயெல்லாம் கடையே இருக்கிறது. பழைய இரும்பு பாத்திர கடை மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஆல் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வில் பி ஹீப்டு தேர். அங்கே தான் இருக்கும். அந்த கடையில் போனால் எல்லா பழைய ஜாமான குப்பைகளும் கொட்டி வைக்கப்பட்டிருக்கும். நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. பழைய பகை, பழைய உறவு, பழைய காரியங்களை பஞ்சாங்கங்கள் மாதிரி பேசி கொண்டிருப்போம். அதெல்லாம் கிளியர் பண்ணணுமா? அதெல்லாம் எடுத்து வெளியில் போகணும். ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே வரணும். வார்த்தையான தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணணும். வார்த்தை மனுபுருவானது தான் கிறிஸ்துமஸ். அந்த வார்த்தை மனித வடிவிலே வந்தது தான் கிறிஸ்துமஸ் என்று சொன்னால், அந்த வார்த்தை உனக்குள்ளே வருகிற பொழுது உன்னுடைய மனித வடிவை தேவன் இயேசுவாக மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல பலத்தை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. இரண்டாவதாக அவருடைய நோக்கங்கள் என்ன? வாட் இஸ் ஹிஸ் பர்பஸ்? எதற்காக வந்தார் என்பதை குறித்து பார்க்கிற பொழுது அவருடைய நோக்கம் என்ன? இயேசு ஏன் பூமியிலே மனுஷனாக வந்து பிறந்தார்? அந்த பண்டிகை கொண்டாட்டம் பண்றோமே. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அதுதாங்க கிறிஸ்துமஸ். ரட்சிப்பு தான் கிறிஸ்துமஸ். உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படி தான் வந்தார். இயேசு என்ற இந்த பெயரிலேயே பாவங்களை மன்னிக்கிறவர் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ரட்சிக்கும்படி வந்த ரட்சகரை தான் நாம் பார்க்கிறோம் பொழுது, அவர் கல்வாரி சொல்லி ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்டார், அந்த காட்சியை தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அவர் 40 நாள் கழித்து பரலோகத்தில் ஏறி போனாரு, அந்த காட்சியை தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அவர் பரலோகத்திலே பிதாவின் வலப்பக்கத்தில் அமர்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. ஓ, இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக நான் அடிக்கப்பட்ட ஜீவனை கொடுத்தேன் என்று சொல்லி, அவைகளைத்தான் நான் பார்க்கணும். மாறாக ஒரு குழந்தையை பார்த்து கொண்டிருக்க கூடாது. பாருங்க, நல்ல தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தை இஸ் நெசசரி தான். எல்லாம் குழந்தையா தான் பிறந்தோம். நம்ம குழந்தையாவே இல்லையே, நம்ம வளர்ந்துருக்கிறோம் இல்லையா? அது போலதான் இயேசு கிறிஸ்து வளர்ந்துருக்கிறார் இல்லையா? அதை பார்க்கணும். ஆகவே ரட்சகரை நாம் பார்ப்போம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக அவருடைய பர்பஸ் என்ன? முதலாவது நம்ம ரட்சிக்கும்படி வந்தார். இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தெரிந்த வசனம் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரட்சிப்பு பார்த்தோம். இரண்டாவது நித்திய ஜீவன். ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த ஜீவன் ஒரு நாளிலே போறது கிடையாது, ஒரு வாரத்திலே போறது கிடையாது, ஒரு மாசத்திலே போறது கிடையாது. என்றென்றும் அது நித்திய காலமாய் நாம் ஜீவனை பெற்றவர்களாக வாழ வேண்டும். ஆகவே அவர் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். அன்பின் அடையாளமாக வந்தார். இரண்டாவது அவருடைய பர்பஸ் உங்களுக்கு எனக்கு நித்திய வாழ்வை கொடுக்கணும். முதலாவது அவருடைய பர்பஸ் உங்களை எங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அவருடைய பர்பஸ் நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கணும். மூன்றாவது என்ன பர்பஸ் என்று பார்த்தீங்கன்னா, வாசியுங்கள் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 17ஆவது வசனம். ரெண்டு காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக நம்மை தீர்ப்பதற்காக இயேசு பூமியில மனுஷனாக பிறக்கல. நீ நினைச்சுக்கலாம் நம்மள நித்திய நரகத்துக்கு அனுப்புறது தான் இயேசு பிறந்தாருன்னு சொல்லி. இல்லவே இல்லை. நம்ம நரகத்துக்கு அனுப்புற வேலை செய்யறோம் பிசாசு தான். நம்ம ரட்சிக்கும்படி தான் வந்தார். வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் இந்த பூமியில மனுஷனாக வந்து பிறந்தார்.
ஆனால் நாம் அந்த நியாய தீர்ப்பை மறந்து வாழ்கிறோம் பாருங்க. ஆக்கினை தீர்ப்பை மறந்து வாழ்கிறோம். நிருபத்துல வாசிச்சோம்னா ரோமருக்கு நிருபத்தில் ஒரு வசனத்துல வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் என்று நினைக்கிற முதல் வசனத்தை வாசிங்க. 8:1. ரோமர் 8. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு பார்த்தீங்களா, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படி வரவே இல்லை. அவர் யாரையும் ஆக்கினை தீர்ப்புக்கு தீர்ப்பிடும்படி வரவே இல்லை. ஆனால் நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம். அந்த ரட்சிப்பை பாருங்க. அப்ப இயேசு ரட்சிப்பதற்காக தான் வந்தார். ஆனால் இந்த ரட்சிப்பின் நாளில இங்க பாருங்க, இன்னைக்கு என்ன குடி வெறி பாருங்க. கிறிஸ்துமஸ் வந்துருச்சுங்க, நாங்க எல்லாம் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுட்டோம் சரக்கு அப்படிங்கிறோம். என்னத்துக்கு சரக்கு வாங்கி வச்சுக்கிறோம்? நாசமா போறது. யோசனை பண்ணி பாருங்க. குடி வெறி, மாம்ச இச்சை பாருங்க. கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா எல்லாரையும் கூப்பிடுறான், ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்லாம் கூப்பிடுறான். சுவிசேஷம் சொல்றது கிடையாது. லேவியா இருந்த மத்தேயுவை ஆண்டவர் அழைக்கிற பொழுது மத்தேயு எல்லா நண்பர்களையும் கூட்டி கொண்டு வந்து உட்கார வச்சு இயேசுவின் போதனைகளை கொடுத்தான் பாருங்க. அதுதான் நம்ம செஞ்சோம், ஒரு காலத்துல செஞ்சோம். நம்ம ரைஸ் அண்ட் பில்டப் ஊழியம் மூலம் செய்கிற பொழுது சுவிசேஷம் அறிவிப்பதற்காக கிறிஸ்துமஸ் நாளில் வீட்டில் மற்ற ஆண்டவர் அறியாத ஜனங்களை கூட்டிட்டு வந்து குடியில காட்டி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புகளை நடத்தினா இட்ஸ் ஓகே. அதை விடுத்துட்டு நல்லா வெரைட்டியாக மட்டனையும் கறியும் மீனையும் வாங்கி வறுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் சூடாக மசாலா போட்டு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வறுத்து குடிச்சுனே இருந்தோம்னா அதுக்காக ஃப்ரெண்ட்ஸை கூட்டி சேர்த்தா அது கிறிஸ்மஸா? இங்கே தான் ஆக்கினை தீர்ப்பு வருகிறது பாருங்க. ஆகவே நாம் ரட்சிக்கப்படுவதற்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோமா, ஆக்கினை தீர்ப்பு பெறுவதற்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம்? யோசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷத்துக்கு அடுத்தது லூக்கா சுவிசேஷத்துக்கு போங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு யார் ஒருவன் தன்னை நீதிமான் என்று சொல்லுகிறானோ அவனை அழிப்பதற்கு வரவே இல்லை. மாறாக பாவிகளை அழிப்பதற்கு தான் கிறிஸ்து இயேசு என்ன பண்ணாரு, பூமியில வந்தார். அப்போ பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு பூமியில வந்தார், மனுஷனாக வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிறந்திருக்கிற கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற பொழுது பாவிகளுக்காகவே பிறந்திருக்கிறார். பாவிகளுக்காகவே உலகத்திலே வந்து மனுஷனாக வந்து பிறந்தார். யாரெல்லாம் தன் பாவங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்கிறார்களோ, இந்த மாதத்துல டிசம்பர் மாதத்துல நம்முடைய சபையில கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். என்ன கேட்டீங்க? 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், மாறாக அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ மீட்பு பெறுவான் என்று சொல்லி, அப்ப மீட்கும்படியாக வந்தார் பாருங்க. ஆகவே தன் பாவங்களை மறைக்க கூடாது, மாறாக அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அந்த மீட்பின் நாளை தான் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பாருங்க. சோ பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்த இயேசுவண்டை வா, இயேசுவண்டை வா என்று சொல்லி பாருங்க. அதனாலதான் எல்லாரும் சாப்பாடு வாங்குறதுக்கு ஊருக்குள்ளார போன நேரத்துல மத்தியானம் பகல் வேளை வெயில் ஏறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த யாக்கோபின் கிணற்றண்டை போய் கிணத்துல உட்கார்ந்து இருக்கிறார். யாருக்காக காத்து கொண்டிருக்காரு பாருங்க? அங்க பக்கம் வரக்கூடிய அந்த சமாரிய பெண்ணுக்காக காத்து கொண்டிருக்கிறார். பெரிய கூட்டத்துக்காக இல்லை. நீங்க யாராவது சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க, ஜனங்களே இல்லை. அதனால வர வரைக்கும் ஆட்டம் போட்டு இருப்பாங்க, பிரயோஜனமே கிடையாது. ஒரு ஆளுக்கு சொல்லுங்க, ஈச் ஒன் கேட்ச் ஒன். ஒரு மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து தான் லூக்கா 15:7 வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த சமாரிய பெண் தண்ணி எடுக்க வரா, யாரும் பார்க்காத வேலையிலே வருகிறார். எல்லாரும் ஊர் அடங்கி இருக்கிறது, வெளியில வேலைக்கு போயிட்டு தூங்குகிற நேரத்துல வரா. ஆனால் அவளுக்கு சுவிசேஷத்தை சொன்னாரு. உள்ளே ஊருக்குள்ள ஓடிவி சொன்னார், நான் மெசியாவை கண்டான், வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னார். சமாரிய பெண் வாஸ் மேட் as an evangelist. அந்த சமாரியாவில, அந்த சமாரியாங்கிறதே ஒரு மாதிரி சபிக்கப்பட்ட ஒரு இடம் தான். ஆனால் அந்த இடத்துல அவள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு ஆளை தான் அவர் பிடிக்கிறார், ஒரு ஆள் மூலியமா தான் சொல்றாரு பாருங்க. நிறைய பேர் கல்லை எடுத்து வந்து அடிச்சானுங்க. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல பாவம் செஞ்சுட்டா விபச்சாரம் பண்ணிட்டான்னு கேட்டாரு. விபச்சாரம் பண்றதான பொம்பளையே விபச்சாரம் தனியா பண்றாளடா ஏசு கேட்டாரு. இங்க எவனாவது அவ கூட பெண் கூட விபச்சாரம் பண்ணாங்க கொடுத்து இருந்தீங்கன்னா கல் எறியான்னு சொன்னே எல்லாம் போயிட்டாங்க. எல்லா பரம யோகியர்களும் இன்றைக்கு உலகத்துல அப்படித்தான் இருக்கிறாங்க. அடுத்தவனை கை காட்டுவதற்கு ரெடியா இருக்கிறாங்க. தங்கள் வாழ்க்கையில ரெடியா இருக்காங்களா? நல்ல கவனிச்சு பாருங்க. தங்களுடைய வாழ்க்கையில அந்த விபச்சாரத்தை விட்டு ஒழிச்சிருக்கிறாள். அப்ப இயேசு இதுக்கு தான் வந்தார் பூமியில. அப்படிப்பட்ட அப்பாவி பிள்ளைகளை காப்பாற்றும்படி தன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை வசதி இல்லாம, உணவுக்காக யாருக்கு இல்லாம, கவனிக்கிறது ஆள் இல்லாம, வேறு வழி இல்லாம கூட போயிருக்கலாம், பிழைப்புக்காக கூட பரவாயில்ல. ஆனால் அப்படிப்பட்ட மக்களை மீட்டெடுக்கும்படி தான் இயேசு பூமியில வந்தார். பாவிகளை தேடிதான் இயேசு பூமியில வந்திருக்கிறார். அந்த சமாரிய பெண்ணுக்கு சுவிசேஷத்தை சொல்றாரு. அந்த விபச்சார பெண்ணை மீட்டு எடுக்கிறார்.
அல்லாதோட ரொம்ப கொடுமையா 12 வயது வருடங்களாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எல்லா சொத்தையும் வித்து வைத்தியம் பண்ணிட்டா வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கிறா. ஏன்னா உள்ள போகக்கூடாது, சடங்கு தான் முக்கியம். நீங்க நிறைய கிறிஸ்தவர்களுடன் சடங்கு சம்பிரதாயங்களை பார்க்கறவங்களுக்கு இதை படிச்சு பாருங்க. வீட்டுக்கு வெளியில உட்காரு, வீட்டுக்கு தூரம், வீட்டுக்கு தூரம். இயேசுவுக்கு தூரமா, நற்செய்திக்கு தூரமா, பரிசுத்த வாழ்க்கைக்கு தூரமா யோசித்து பாருங்க. உங்களை தான் வெளியில தள்ளி கதவு சாத்தணும், ஆனா உங்களெல்லாம் உள்ள பெட்டு போட்டு படுக்க வைக்கிறாங்க. ஏன்? வசதி இருக்கிறதுனால. யோசித்து பண்ணி பாருங்க. அப்பாவிகள் பரிசுத்தமா வாழ்களை தெருவு நிற்கிறாங்க பாருங்க. அவர் சொல்றா விழிப்பை தொட்டாலே சுகமாவேன் என்று சொல்லி, அதுக்கு தான் இயேசு உண்மையில வந்தார். அப்படிப்பட்ட ஆளு 12 வருஷமா காத்துட்டு இருந்தவளை விடுதலை ஆக்கும்படி இயேசு உண்மையில வந்தார். தொட்டால் சுகமாவேன் என்று விசுவாசித்தாள் பாருங்க. இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, நாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் விசுவாசத்தில் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அடுத்ததாக நான் 3வது பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இந்த பர்பஸ் ஆண்டவருடைய வந்த நோக்கம் பாருங்க. ஸோ ஜீசஸ் இஸ் த ரீசன், ஜீசஸ் இஸ் த பர்பஸ் ஃபார் எவரி ஃபெஸ்டிவல், ஃபார் எவரி சீசன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் இயேசு தான். எல்லா பண்டிகைகளிலும் இயேசு இருக்கிறார், எல்லாவற்றிலும் இயேசு இருக்கிறார். இயேசுவை பார்த்தா அங்கே ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, வாழ்க்கையிலே ஒளி, முகத்திலே வெளிச்சம், நிம்மதியான ஒரு காரியம். பாவம் மறைகிறது, துக்கம் மறைகிறது, சாபம் மறைகிறது, வியாதி மறைகிறது, எல்லாம் போகிறது. தேவனுடைய ரட்சிப்பும் தேவனுடைய சந்தோஷ சமாதானம் பெருகுகிறது. இந்த பண்டிகை நாட்களிலே நாம் அதை பெற்றுக்கொள்வோமா? கடைசியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டோடைய சத்தத்தை குறித்து சொன்னேன். மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சித்தம், பர்பஸ் என்ன என்பதை சொன்னேன். வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? உங்களுடைய செயல் என்ன, பதில் என்ன? இந்த வார்த்தையை கேட்டப்ப நீங்க என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? மறுபடியும் போயிட்டு சீரியல் உட்காந்து பார்க்க போறீங்களா? அல்ல வேற யாராவது ஆட்களை உட்காந்து வெட்டி கதை பேச போறீங்களா? இல்ல மணிக்கணக்கில் தேவையற்ற தகாத உறவுகளோடு சல்லாபிக்க போறீங்களா? யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கையை நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த உறவுகள் எல்லாம் நிலையானது கிடையாது, சொந்தங்கள் நிலையானது கிடையாது. ஒரே சொந்தம் தான், இயேசு தான், ஜீசஸ். அவர் தான் என் சொந்தம். அவரை நேசிக்கிறியா? அவர் சொந்தமா ஏத்துக்கிறியா? அவர் ரட்சகராக எடுத்துக்கொள்றாயா? உள்ளத்துல வைத்திருக்கிறாயா? இந்த இயேசு என் உள்ளத்துல இருக்கிறாரா? தொட்டியில் இருக்கிறாரா? குடியில் இருக்கிறாரா? பிரயோஜனமே கிடையாது. செவுத்துல, தெருவில் தூங்குற வெளிச்சத்துல, ஸ்டார்ல இருக்கிறாரா? ஒண்ணும் கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய செயல்பாடு என்ன? வாட் அபவுட் அவர் ரெஸ்பான்ஸ் டு தி வாய்ஸ் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்? வாட் அபவுட் அவர் ரெஸ்பான்ஸ் டு ஹிஸ் பர்பசஸ்? அப்படி நோக்கங்கள்லாம் பார்த்தீங்களா? ரட்சிப்பு தான், மனம் திரும்புதல் தான், மறுவாழ்வு தான், புது வாழ்வு தான். அதுல நாம் இருக்கிறோமோ? யோசித்து பாருங்க. இன்றைக்கு மரணத்தை குறித்து அச்சம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். மறுபடி பிறந்துட்டா நித்திய ஜீவன், நித்திய ஜீவனை பெற்றுக்கிட்டா மரணமே கிடையாது. நாம் தொடர்ந்து வாழ்க்கை தொடரும், இடம் மாற்றம், அவ்வளவுதான். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஃப்ரம் தி வேர்ல்டு டு ஹெவன், தட்ஸ் ஆல். ஃப்ரம் திஸ் மண்ணால் ஆக்கப்பட்ட இந்த பூலோகத்திலிருந்து தேவனுடைய பொன் கற்களால் ஆக்கப்பட்ட பரலோகத்துக்கு நாம் போய் சேர்றது தான் நம்முடைய மரணம் என்று நாம் புரிந்து கொள்வோம். ஆகவே நம்முடைய பதில் என்ன பார்ப்போமா? அதற்கு நான் சொல்ற காரியங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒன்று, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முதலாவது மரியாள். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஒரு 15-16 வயது நிரம்பிய திருமணமாகாத ஒரு கன்னி பெண் தான் மரியாள். ஆராய்ச்சிகள் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்திருக்கிறா. அந்த நாட்டில் இருந்த யூத பெண்மணிகள் எல்லாருமே மெசியா எனக்குள்ளே பிறப்பார், இடத்துல பிறப்பார் என்று காத்து கொண்டிருந்தாங்க. அந்த சூழ்நிலையில தான் மரியாளை தேவதூதன் சந்திக்கிறார். சந்திக்கிற பொழுது அவர் சொன்ன செய்தி மிகுந்த அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதா இருந்தது. ஆனாலும் எப்படி ஆகும் என்று கூட கேட்டு பார்த்தா, விவரத்தை கேட்டு முடித்தப்பாடு சொல்றா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீர்களா? ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. நான் பல முறை சொல்லுவது உண்டு, எப்பொழுதுமே என்னுடைய கண்களில பிரச்சனை வந்த பொழுது, நான் கலங்கின நேரத்துல, எனக்கு பலவிதமான மருத்துவருடைய ஆலோசனை எல்லாம் கேட்டு தவித்த பொழுது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை தான், உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி தேவன் கொடுத்த வார்த்தை தான். விசுவாசித்தேன் பாருங்க. எத்தனை வருடங்களாய் நான் இப்ப கூட படிக்கிறேன். ஆனா எனக்கு மருத்துவர்கள் சொன்ன ஆலோசனை, நீங்க ரிட்டையர்மெண்ட் பாக்குறதே கஷ்டம், போயிடுவீங்கன்ட்டாங்க எல்லாமே. நான் ரிட்டையர் ஆகி இப்போ எத்தனை வருஷம் ஆகுதுன்னா 12 வருஷம் ஆகுது. விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசி, நீங்க விசுவாசிக்கிறீங்களா?
நீங்க விசுவாசிக்கணும்னா ஆண்டவர் இந்த உயிரோடு இங்க உட்கார வச்சிருக்கிறார். ஆனா நீங்க என்ன மட்டும் பாக்குறது இல்லை, வேற ஆளெல்லாம் பாக்குறீங்க. உலகத்துல இருந்து வரக்கூடிய அழியக்கூடிய பெருமைகளுக்காக அலைந்து திரிகிற ஆட்களை பார்க்கிறீர்கள். சத்தியத்தை அறிவிக்கிற என்னை பார்க்க மாட்டேங்கிறீங்க, உலகத்தை பார்க்கிறீங்க. அதுதான் ஆடம்பரம். தலையில பூ வச்சா வாடி போயிடுத்து குப்பையில போட்டுறீங்க, சாப்பிட்டா வெளியே போகணும் ஆய் போயிடுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நாட்டம் எடுத்த பொருள்களுக்காக, அழிந்து போகிற உலக உறவுகளுக்காக நாம் அலைந்து திரிகிறோம். நித்திய உறவை கொடுக்க இயேசு பூமியில வந்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்று வாழ்கிறோமா? அவர் தான் எனக்கு சொந்தம் என்றென்றைக்கும். அவர் தான் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? மரியாள் சொல்றா பாருங்க, இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை, உடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். இன்றைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல this should be our response. We should say, I am the Lord's servant என்று சொல்ல வேண்டும். நான் தான் அடிமை என்று அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டா நம்முடைய வாழ்க்கையில நாம் சாதாரண ஆட்களா இருக்க மாட்டோம். இந்த கிறிஸ்துமஸ் சாதாரண ஆட்களெல்லாம் பெரிய ஆட்களை மாற்றுகிறது. ஒண்ணுமில்லாத ஒரு மரியாள், ஒரு ஏழை குடும்பத்திலே சூசை என்ற ஒரு புருஷனுக்கு 2வது மனைவியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அவர் ஏற்கனவே திருமணமாகி மனைவி மரித்து பிள்ளைகளா இருக்கிறதா வேத ஆராய்ச்சிகள் சொல்றாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தாழ்மையில் இருந்தவளை தேவன் பார்க்கிறார். பண்டிகை நாட்களில் பாருங்கள், இதை தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. மரியாளின் பாடல் வரும், மேக்னிஃபிகான்ட் மரியாளின் பாடல். அவள் பாடுவா, என் ஆத்மா என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் உள்ளம் மகிழ்கிறது. ஏனென்றால் தாழ்நிலை நின்ற தன் அடிமையை அவர் கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என்று அழைக்கும், பாக்கியவதி என்று அழைக்கும் என்று சொல்றார். எப்படி உயர்த்துறார் பாருங்க. We may be an idiot, a fool, a stupid, ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரனா இருக்கலாம், பணம் இல்லாத தரித்திரனா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு வார்த்தையை ஒப்புக் கொடுக்கிற பொழுது he will make me a great star, greatest star ஆகிடுவா. ஒண்ணு இல்லாத இந்த மரியாள் இன்றைக்கு இப்படி உயர்த்தப்படுகிறாள். எல்லா தலைமுறைகளும் பாக்கியவதி என்று போற்றும்படியாக பாருங்க. யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் நல்ல தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? வார்த்தையின்படி வாழ்வேன் என்று சொல்வீங்களா? வாழ்ந்தால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்பொழுது மரியாள் சொல்றா, 1:46-55 மரியாளின் பாடலை வாசிக்கிறேன். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால், இதோ இது முதற்கொண்டு எல்லா தலைமுறையும் என்னை பாக்கியது என்று அழைக்கும். சாதாரணமாய் இருந்த மரியாளை தேவன் உயர்த்தி இருக்கிறார். எந்த அளவுக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பலர் பலவிதமாக சொல்வார், நான் அதை குறித்து சொல்ல படல. ஆனால் அந்த பாக்கியம் அவளுக்கு கிடைத்தது பாருங்கள். மரியாளை உயர்த்தினார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில, if you obey his commandments, if you listen to his voice, and if you know the purpose for which he was born in the world, அப்போ you will become a greatest person in the world. மரியாளை போல தேவன் உங்களை உயர்த்துவார். கரங்களை தட்டுவோமா? இரண்டாவதாக பாருங்க, நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 2:14 வாசிக்கிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்போ தேவ தூதர்கள் இன்றைக்கு பாருங்க, அந்த தேவ தூதர்கள் glory to God in the highest என்று பாடுகிறார்கள். அப்போ அவர்கள் பாடுகிற போது தேவ தூதர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். அவர்கள் என்ன சொல்றாங்க? உன்னதத்துல தேவனுக்கு மகிமை, glory to the God in the highest, பூமியிலே சமாதானம், மக்கள் மத்தியிலே மனுஷன் மேலே பிரியமும் உண்டாகும்படி. அப்போ தேவ தூதர்களை கர்த்தர் உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் தேவ தூதர்களை போல் ஆவீர்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக 2ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை வாசிப்போம். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பாருங்க, அந்த இடையர்கள், அந்த மேய்ப்பர்கள் பாருங்க,
அவர்களுக்கு தான் முதல்ல செய்தி அறிவிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. எருசலேம் நீங்க நான் போயிட்டு வந்துட்டேன் பெருமைக்காக சொல்லல. அங்க 8 வாசல் இருக்கிறது எருசலேம் தேவாலயத்துல சுத்தி கட்டப்பட்ட இடத்துல. அதுல ஆட்டு மந்தை, ஆட்டு ஓட்டின்னு போற, மாடை ஓட்டின்னு போற ஒரு வாசல் இருக்கிறது பாருங்க. அது வழியா தான் எல்லா பலி கொடுக்கிற மிருகங்களும் ஓட்டி கொண்டு போகப்படும். அப்போ மேய்ப்பர்கள் எல்லாம் சுத்தி மேய்க்கிறாங்க. புல்வெளிகள் இருக்கிறது. ஏன் மேய்க்கிறாங்கன்னா, எருசலேம் தேவாலயத்துல பாவ நிவாரண பலியாக மிருகங்களை பலி கொடுக்கும்படிதான் ஆடு மாடுகளை வளர்க்கிறாங்க. அந்த நாள்ல வளர்க்கிற ஆடு மாடுகள்லாம் பாவத்துக்கு பலி கொடுக்கும்படிதான் வளர்த்தாங்க. அப்போ எருசலேம் இஸ்ராயல் தேசம் முழுக்கதும் புல் வெளி அதிகமா இருக்கிறது. இங்க பார்த்தாலும் மேய்ச்சல் தான் அவருடைய தொழில். அப்போ மேய்ப்பர்கள் தான் அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு பிறந்த பிற்பாடு அந்த செய்தி முதலாவது யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? அந்த மேய்ப்பர்களுக்கு இடையிலுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த வேலையை முடிஞ்சு போச்சுடா, இனிமேல் நீங்க ஆடு வளர்க்க வேணாம், மாடு வளர்க்க வேணாம். ஏனென்றால் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக, செம்மறியாக இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனாக பிறந்திருக்கிறார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு ரட்சகராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீது ஊரில் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். முதல் செய்தி அறிவிச்சுட்டாங்க. வந்து பாருங்க, முன்னணியில கெடுத்திருப்பாங்க, அதான் உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லுவாங்க. அவள் ஓடி பார்த்தாங்க பாருங்க. பார்த்துட்டு கர்த்தரை தொழுதுட்டு வராங்க. அந்த செய்தியை எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். மேய்ப்பர்கள் இன்னைக்கு பைபிள்ல முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறார்கள். They are the shepherd. That is why Jesus said, I am the shepherd என்று சொன்னார். நானே மேய்ப்பன் என்று சொன்னார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. 23 வாசித்து பாருங்கள். மேய்ப்பர்களை தேவன் உயர்த்தினார். அந்த மேய்ப்பர்களுக்கு சரியாக தன்னை காட்டினார். நான் தான் மேய்ப்பன் என்று சொன்னார். நானே மேய்க்கிறவன் தான் சொல்றாரு. அப்போ இந்த நாளில் இந்த பண்டிகை கொண்டாடுகிற பொழுது நீங்கள் தாழ்மையான தொழில் செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் தொழிலே உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். எப்படி இந்த மேய்ப்பர்கள் உயர்த்தப்பட்டார்கள் அது போலவே தான். 4வதாக தேவன் உயர்த்தின அடுத்த ஆள் பாத்தீங்கன்னா சிமியோன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம் வாசிக்கலாம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். பாத்தீங்களா? புறஜாதிகளுக்குள் பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லைட் டு ரிவீல் காட் என்று பார்க்கிறோம். சோ பிரஜாதிகளுக்குள் பிரகாசிக்கிற ஒளியாக அவர் வந்திருக்கிறார். அந்த சிமியோன் அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றான், துதிக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ சிமியோனுடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பை கண்கள் கண்டது. அந்த கண்களை கண்டு அது மகிமைப்படுத்துகிறது பாருங்க. அவன் அதற்காக காத்திருந்தான். இன்றைக்கு நாம இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்துல ஒருவேளை இத்தனை நாட்கள இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கலாம். நிறைய பேருக்கு நான் பார்க்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பாடல்னாலே உடம்புலாம் ஒரு மாதிரி அரிக்கும். சில பேருக்கு உட்கார மாட்டாங்க, உள்ள சேர்க்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள வேணாம் வராதிங்க பிரதர், அப்புறமா வாங்க சொல்லி அனுப்புறேன், வீட்டுல உடம்பு சரியில்லாமா. நம்ம போய் ஜெபம் பண்றதே உடம்பு சரியில்லாதவரை சுகப்படுத்துறது தான் போய் ஜெபம் பண்றோம். அவன் என்ன சொல்றான்? வராதிங்க, எங்க வீட்டுல உடம்பு சரியில்லைங்கிறான். ஏன்னா இயேசு வந்தா சுகப்படுத்திடுவார, எங்க தொழிலெல்லாம் போயிடுமான்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்களா? குடிக்கிறவன் குடியை விட தயாரா இல்லை, வியாதியா இருக்கிறவன் சுகம் பெற தயாரா இல்லை. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவன் நடக்கும். பாத்தீங்களா? அதான் சிமியோன் சொல்றான் அந்த ரட்சிப்பை காண்கிறது. லூக்காவில் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 38. அண்ணா அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அவளும் காத்திருந்தாள், அவளும் இயேசுவை கண்டாள். இன்றைக்கு நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவா காத்திருக்கிற வசனம் பைபிள் தெரியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல் செட்டை அடித்து உயர பரப்பார்கள். சிமியோன் உயர்த்தப்பட்டான், அன்னாள் உயர்த்தப்பட்டால், வேத புத்தகத்தில் எழுதப்பட்டார். அடுத்தது ஒரு காரியத்தை பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். நிறைய பேர் இந்த நேற்று கூட கிழக்கு வாசலை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் நம்முடைய சகோதரர். நான் பார்த்தேன். ஆதி ஆகமதுல 3ஆம் அதிகாரத்துல ஆதாம் அவளை துரத்தி வெளியில அனுப்பிச்சிட்டு கிழக்கு பக்கமா துரத்தி விட்டுட்டு வாசலை பூட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ கிழக்கில இருந்தா இந்த ஞானிகள் வருகிறார், இயேசு கிறிஸ்துவை காணும்படி பாருங்க. ஸோ இந்த ஆதியாக 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் தான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து அறிவிக்கப்பட்டது. பாவங்களை விடுதலையாக்கும்படி அவர் பிறப்பார், தலையை நசுக்குவார் என்ற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அது நிறைவேறுகிறது. இன்றைக்கு கிழக்கில போனவங்க எல்லாம் திருப்பி ரட்சிப்பை காணும்படி இங்க வராங்க. 2 வருஷம் பிரயாணம் பண்ணி
குழந்தையை பார்க்கும்படி வந்தார்கள். அந்த ஞானிகள் அவர்களை கர்த்தரை பார்த்து தொழுது கொண்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில அந்த ஞானிகளுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைத்தது. அவர்களையும் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு தேவனை தேடுகிறவர்கள் யாரா இருந்தாலும் நிச்சயமா இவர்களை காண்பார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். மாத்திரமல்ல, அவர்கள் எல்லா 3 விதமான காணிக்கைகளை கொடுத்துட்டு அவர் கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்குதுன்னு சொன்னா, ஒரு ஆலயம் இருக்கிறது, ஒரு சபை இருக்கிறது, ஒரு போதகர் இருக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்க ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் இல்லை, கொஞ்சம் தூங்குறேன், சீக்கிரமா என்னால் எழுந்திரிக்க முடியாது, ஆராதனையை மிஸ் பண்ணிட்டு நான் உட்காந்து பிரச்சனை கேட்க முடியல, எனக்கு வேர்க்குது, புழுக்கமா இருக்குது, வெளியில போயிட்டு செல்ல வச்சு நோண்டிட்டு நம்ம நாசமா போயிட்டு இருந்தோம்னா நம்ம யாரும் காவந்து பண்ண முடியாது. எத்தனை கிறிஸ்துமஸ் வந்தாலும் ரட்சிப்பு பெறவே முடியாது பாருங்கள். ஆனால் அந்த மக்களுக்கு அந்த பொறுமையோடு கூட வருகிறார்கள். அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி இருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் இருந்த பிறந்த இடத்துல கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். இதே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல நமக்கு முதல்ல வாசிச்சு அதே வசனத்தை வாசிக்கலாம். வாசிப்போம். 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், என் கதவை அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எல்லா வசனமும் நீங்க படிச்சிருப்பீங்க. யோவான் 3:16 படிச்சிருப்பீங்க. 1 யோவான் நிருபத்துல 3:16 படிச்சிருப்பீங்க. ஆதியாகமத்துல 3:15-16 படிச்சிருப்பீங்க. நிறைய கொலோசியர் 1:16, திமோத்தி 1:12 எல்லா இடத்துலையும் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வசனத்தை கவனியுங்கள். இன்றைக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி நீங்கள் உங்களுடைய இதய கதவுகளை திறப்பீர்களா? வார்த்தையான இயேசு கிறிஸ்துவை கன்னிமரியால் ஏற்றுக்கொண்டால் அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் சொன்னான். நல்ல கவனிங்க. அந்த வார்த்தை கருவிலே போய் கரு தரித்தது பரிசுத்தாவின் உதவியினாலே. பாருங்க, the word become flesh என்று எழுதப்பட்டிருக்கும் ஆங்கில வேதாகமத்தில். the word தான், that was the reason for her consignment. கன்சீவ் ஆனது காரணமே வார்த்தை தான். வார்த்தையும் ஆவியானவரும். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் வார்த்தையினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா ஆண்டவர் உங்களுக்குள்ளே வருவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களோடு கூட போஜனம் பண்ணுவார். என்றென்றைக்கும் உங்களுக்கு பந்தி தான், என்றென்றைக்கும் உங்களுக்கு கொண்டாட்டம் தான். எப்பொழுதும் பந்தியில நீங்கள் இருப்பீர்கள். எந்த பந்தி அது? 23ஆம் சங்கீதத்தில் வாசிச்சு பாருங்க, பந்தி என்ற ஒரு வார்த்தை வரும். 23ஆம் சங்கீதம் 6 வசனம் வாசிக்க பார்க்கலாம். 4வது வசனம் 5வது வசனத்துல என் தலையின் மேல் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தருடைய பந்தி அதுதான். அவரை ஏற்றுக்கொண்டா, உள்ளத்திலே வந்து வாசமா இருந்தா, உங்களோடு பந்தி இருந்தா, அந்த பந்தி நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நடக்க வரும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்து விசுவாசிக்கிறீங்களா? இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்குள்ள என்ன சங்கடம் இருக்கிறது? யோசித்து பாருங்க. எந்த கெட்ட பழக்கத்தை உங்களால் விட முடியல? எந்த பாரம்பரிய முட்டாள்தனமான சடங்கை விட முடியல? தூக்கி எறிந்து விட்டு வாருங்கள் பர்திமேயு என்று அந்த வழியோர பிச்சைக்காரன் பாருங்க. தாவீதின் குமாரனே என் மேல் இறங்கும் என்று கத்தி கொண்டிருந்தான். சீஷர்கள் அதட்டினார்கள். ஆண்டவர் அவனை கூப்பிட்டு கொண்டு வரும்படி சொன்னார். அவன் ஆண்டவர் கூப்பிட்டார் சொன்னவனே துப்பட்டி தூக்கி போட்டு துள்ளி குதித்து ஓடுகிறான் என்று பார்த்தார். கண்ணு தெரியாதவனுக்கு முதல்ல கண்ணு தெரிஞ்சு போச்சு பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல நீங்கள் வருவீர்களா? ஆண்டவரை உள்ளத்துல ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த வார்த்தை என்னும் இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே பிறப்பாரா? அந்த வார்த்தை உள்ளத்திலே பிறந்து அது உள்ளத்திலே உங்களுக்கு கன்சீவ் ஆகி அது உங்களை மறுபடியும் கிறிஸ்துவாக ஜெனிப்பிக்க செய்யுமா? நீங்கள் கிறிஸ்துவனாக காட்சி கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பதான் உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடினவர்களாக இருப்போம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே சுவாமி கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமாய் அவருடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அநேகரை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்தும் தேசத்திலிருந்து விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே பிறந்து வார்த்தையாலே நீர் அவர்களை உள்ளத்தை நிரப்பி வார்த்தையாலே ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துவீரா. இந்த அன்பின் கடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாய் நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலேயே வாழ்த்துகிறேன். கிறிஸ்து பிறப்பினுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்திருக்கிற கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.